இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி தான். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா காரத்துக்காக. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் சின்னதாக இருக்கும், அது வந்து 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். காஷ்மீரி மிளகா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே சேர்த்தோம்னா கலர் கொஞ்சம் கிடைக்கும், அதனால் எண்ணெயிலே சேர்க்க பாருங்கள். இந்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனால அடிப்பிடிக்க பார்க்கும், நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சின்ன தக்காளியில் 3 தக்காளி, உப்பு வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன், அது 3/4 கிலோ நல்லா வாஷ் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க அம்மா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு, இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறேன். அதுல வந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் ஹட்சன் தயிர் தான், அது வாங்கி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பேக்கெட்டு ஃபுல்லாக சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றதுக்காக மூடி போட்டு வேக வைக்கிறேன். நான் ஆல்ரெடி சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஜீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். 3 உலக்கில் வந்து மீடியம் சைஸ் உலக்கில் வந்து 3 உலக்கு, சின்னதுன்னு சொல்ல முடியாது, மீடியம், சின்னதுலேருந்து 2வது உலக்கு 3 உலக்கு வச்சுருந்தேன். 3க்கு வந்து 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கொதித்ததுக்கப்புறமே அரிசி வந்து வடிகட்டி சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதில் சேர்த்துட்டு தண்ணியும் அரிசியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறமா நெய் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். பார்த்து மெதுவாக தான் கிண்டணும், ரொம்ப மெதுவாக கிண்டிட்டு அப்புறம் நெய் ஊற்றிட்டு குக்கரை போட்டு விசில் நல்லா இந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்துடணும். குக்கர் விசில் போட்டுட்டு இருக்கிறதுலே ரொம்ப லோவில் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் பச்சடியும் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.